2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தேர்தலில் அவருக்கு சித்தமானவங்க தேவன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள தலைமை அதிகாரியாக இருக்கிறவங்க ஞானேஷ்குமார் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம தேர்தல் நடைபெறுகிற நாள் வரையிலும் இதற்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். இப்போ ஜெபத்தில் எவைகளெல்லாம் நம்ம தேவனிடத்தில் கேட்குறோமோ அது எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஜெபத்திலே கேட்பதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுறவங்களுடைய ஜெபத்தை அவர் அந்தரங்கத்திலிருந்து அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட இந்திய தேர்தல் அது தலைமை அதிகாரிக்காக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிற அவங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா எங்களுடைய தமிழகத்துக்காக வருகிறோம் அப்பா. 2026 வருஷத்தில் நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிற அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிற அர்ச்சனா பட்நாயக் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, இவங்க ஆண்டவரே சிறந்த முறையில் அவங்க செயல்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே வாக்கு போடுறதுக்கு அவங்க வழிகளை உண்டு பண்ணணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தேர்தலில் ஆண்டவரே எந்த இடத்துலையும் மோசடி நடந்துடக்கூடாது, எந்த வித தவறு நடந்துடக்கூடாது என்பதற்காக இவங்க அவங்களுடைய பிளான்கள் எல்லாம் ஆண்டவரே அவங்க வகுத்து செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க ஓட்டு போட வருவாங்க, இதெல்லாம் அறிஞ்சு ஆண்டவரே இவங்க செயல்பட உதவி செய்யுங்க அப்பா. இந்த வரப்போகிற தேர்தலில் நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்பாக இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறவங்க கர்த்தாவே அவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த நாளில் ஆண்டவரே அவங்க சுறுசுறுப்பாய் செயல்படணும், சரியாக செயல்படணும். நீங்கள் கிருபை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. எந்த ஆட்களும் ஆதரவாக செயல்படாதபடிக்கு அவங்க நடுவராய் செயல்பட உதவி செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய தமிழகத்தில் செய்ய போகிறதுக்காக 2026 வருஷம் இந்த எலெக்ஷன் சரியான முறையில் தேவன் செயல்பட வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் நல்கிடுவார். செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் நல்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தொடர்ச்சியாக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்ததாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாக இருக்கிறவங்க, இந்த எலெக்ஷன் நேரங்களில் பொறுப்பாக இருக்கிறவங்க எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாக அவங்க செயல்படக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம சட்டமன்ற தேர்தலெலாம் நம்ம பார்க்குறோம். சட்டமன்ற தேர்தலில் அதாவது கொஞ்சம் சதவீத மக்கள் ஓட்டு போடவே வர்றது கிடையாது. அதாவது இந்த தேர்தல் பொறுப்பாக இருக்கிறவங்க
ஓட்டு போட வராதவங்கள எப்படி பேசணுமோ, எப்படி வரவழைக்கணுமோ அவங்கள எப்படியாவது பேசி வரவழைச்சி ஓட்டு போட வைக்கணும். ஓட்டு போட்டால் என்னென்ன காரியங்கள்லாம் உண்டாகுன்னு சொல்லி எடுத்து சொல்கிறவங்களா இருக்கணும் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள். அது மாத்திரம் இல்லை, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா செல்லாத ஓட்டை போட்டு போயிடுறாங்க. அது பிரயோஜனமே கிடையாது. அவங்க வாக்குச்சாவடிக்கு வந்து அவங்க ஓட்டு பட்டனெல்லாம் அமுக்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. செல்லாத ஓட்டு யாரும் போடக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் பேர் ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் சதவீத மக்கள் ஓட்டு போடவே வர்றது கிடையாது. ஓட்டு உரிமை இருக்குது, ஆனால் அந்த நாளில் வராமல் போயிடுறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த மாதிரியா காரியங்கள் நடக்கக்கூடாது. அதாவது ஓட்டு போடுறதுக்கு எல்லோரும் வரணும். அது மாத்திரம் இல்லை, வந்தவங்க செல்லாத ஓட்டாக அதை மாற்றிட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவும் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா கர்த்தாவே, எங்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்காக உம்மிடத்தில் மறுபடியும் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, இந்த தேர்தலில் அப்பா எல்லோரும் ஓட்டு போடணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லாரும் ஓட்டு உரிமை பெற்றவங்க அப்பா வீட்டில் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த நாளில் வாக்குச்சாவடிக்கு அவங்க வரணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பொறுப்பாக இருக்கிறவங்க எடுத்து சொல்லணும் ஆண்டவரே. சில பேர் அப்பா உடல் ஊனமற்றவர்களாய் வீடுகளில் இருப்பாங்க. அவங்களை எப்படியாவது ஓட்டு போடுறதுக்கு அரசாங்கம் வழி பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, சில பேர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தனியார் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது ஓட்டு போடுறதுக்கு அரசாங்கம் கிருபை செய்ய வேண்டும் என்பதற்காக இடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஓட்டு போட அப்பா உரிமை உள்ள எல்லாரும் ஆண்டவரே கட்டாயமாக கண்டிப்பாக வந்து ஓட்டு போட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அந்த நேரத்தில் பொறுப்பாக இருக்கிறவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது ஆண்டவரே, சமமாக செயல்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, உமக்கு சித்தமானவங்க முதலமைச்சராக அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தில்லுமுள்ளு எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ஆண்டவரே அப்பா சரியாக செயல்பட உதவி செய்யுங்க. வாக்களிக்க ஊரியவர்கள் எல்லாரும் வந்து வாக்களிக்க உதவி செய்யுங்க. அந்த நாளில் ஆண்டவரே மழையோ தடையாக வந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, இயற்கை சீற்றங்கள் எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மாதிரியா காரியங்கள் எதுவும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்துலேயும் ஆண்டவரே எங்கள் கோயில்பட்டி அந்த சைட்லலாம் விருதுநகர் மாவட்டத்திலலாம் பூமி எரிச்சி வந்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எதுவும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. இயற்கையினால் எந்த அழிவு வந்துடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே தேர்தல் நாளில் ஆண்டவரே சரியாக தேர்தல் நடக்கணும். எல்லோரும் வந்து ஓட்டுப்பட உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக எல்லாரும் வந்து ஓட்டு போட தேவன் வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 234 தொகுதிகளிலும் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, கட்சிக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க போய் வாக்கு சேகரிப்பாங்க. துண்டு பிரச்சாரங்கள் கொடுத்து அவங்க நலத்திட்டங்களெல்லாம் சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அதாவது மைக்கு மூலமாக வாகனத்தின் மூலமாக பாக்ஸ் கட்டி ஜனங்களிடத்தில் போய் சொல்லுவாங்க. வாக்கு சேகரிப்பதற்கான அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. எங்களுடைய ஆட்சி வந்தால் என்ன மாதிரிலாம் செய்வோம்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம்.
தேர்தல் நாளுக்காக அதுக்கு முன்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. தற்சமயத்தில் இருந்து துண்டு பிரகாசனம் கொடுக்குறாங்க. அநேக கூட்டங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில காரியத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயித்த பிறகு அவங்க செய்யாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவங்க செய்யக்கூடிய வாக்குறுதிகளை அவங்க சொல்கிறவங்களா இருக்கணும். வேட்பாளர்கள் அதாவது பொய்யான பிரச்சாரங்களை செய்யக்கூடாது, மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது, செய்ய முடியாத காரியத்தெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அநேக இடங்களில் பிரச்சாரங்கள் தொடங்கிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு வராங்க. ஜனங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அது செய்யக்கூடிய காரியமாக இவங்க செய்வாங்களா, இவங்களால் பிரயோஜனம் உண்டா ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து கணித்து அவங்க வாக்குறுதி அளிக்கிறவங்களா இருக்கணும். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவங்க ஒவ்வொரு தொகுதியிலும் தேவன் தேர்ந்தெடுக்க உதவி செய்யணும். ஜெயித்த பிறகு அநேக பேர் பார்த்துருக்குறோம், அந்த பகுதிக்கே வர்றது கிடையாது. ஏதாவது கோரிக்கை சொன்னால் அதை கொண்டு போய் மேல் இடத்துல போய் பேசுகிறதும் கிடையாது. அப்படிலாம் இருக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்க ஜனங்களுக்கு போய் அடிக்கடி சந்திக்கணும். ஜனங்களுடைய பிரச்சனை, ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மேல் இடத்துல சொல்லணும். முடிஞ்ச அளவு நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 234 தொகுதிக்காக நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 234 தொகுதியிலும் அப்பா ஏராளமான பேர் வேட்பாளர்கள் களத்தில் நிற்பாங்க அப்பா, போட்டியில் நிற்பாங்க. நீங்கள் ஆண்டவரே உமக்கு சித்தமானவங்க ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய் வாக்குறுதி கொடுக்குறவங்க ஜெயிக்கக்கூடாது, ஏமாத்துறவங்க ஜெயிக்கக்கூடாது ஆண்டவரே. நன்மை செய்கிறவங்க, ஜனங்களை போய் சந்தித்து பேசுகிறவங்க, ஜனங்களை போய் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவங்க, அவங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய பகுதியில் ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் ரோடுகள்லாம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. ரோடுகள்லாம் சரியாக போடக்கூடிய நிலவரத்தில் எடுத்து சொல்கிறவங்க ஜெயிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா வேட்பாளர்களை ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே அவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களும் ஆண்டவரே நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை சொல்ல கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்கள், பெரிய மாற்றங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தமிழகத்தில் வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா புதிதாக நிறைய காரியங்களை ஜனங்களுக்காக தமிழ்நாட்டுக்காக செய்யணும், கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாம ஆண்டவரே வரப்போகிற எலெக்ஷன் மூலமாக மயம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பெரிய காரியங்களை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை செய்ய போறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே தகர்ந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். நம்ம தொடர்ந்து தேர்தலுக்காக அடுத்ததாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தேர்தலுக்கு முன்பதாக யாரும் போய் பில்லி சூனியம் செய்வனை இந்த மாதிரி காரியங்களில் போய் செயல்படக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். சில இடங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம், வட இந்தியாவில் நரபலிலாம் கொடுக்குறதெல்லாம் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் சம்பவிச்சிடக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பணத்தை நிறைய செலவழிக்கிறாங்க. பில்லி சூனியம்
இந்த மாதிரிய காரியங்கள் மந்திர கிரியைகளுக்காக அவங்க செலவழிக்கிற நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரிய காரியங்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது, அந்த மாதிரிய காரியங்களை செய்கிறவங்க ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக நேர்மையாய் செயல்படுறவங்க, ஜனங்களுக்காக செயல்படக்கூடியவங்க, அவங்க ஜெயிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு பெரியவராக இருக்கிறார். மந்திரம் செய்கிறவங்களை காட்டிலும், பில்லி சூனியம் செய்வனை அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுறவங்களை காட்டிலும் இயேசு பெரியவராக இருக்கிறார். இயேசு பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் அநேக இடங்களில் போகிற இடங்களில் பார்க்குறேன், எவ்வளோ பேர் பிசாசிலிருந்து விடுதலை பெறுறாங்க. இயேசு விடுதலையும் கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த செய்வன் அந்த மாதிரிய காரியங்களை செய்கிறத அது இல்லாமல் போக பண்ணவும் தெய்வனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த எலெக்ஷனுக்கு முன்பதாக யாரும் அந்த மாதிரிய காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக, பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதெல்லாம் நிர்மூலமாக வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்துக்காக அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 234 சட்டமன்ற அந்த தொகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 234 தொகுதியில் ஆண்டவரே கர்த்தாவே நேர்மையாய் செயல்படுறவங்க ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேர்தலுக்கு முன்பதாக யாரும் பில்லி சூனியம் செய்வினை கர்த்தாவே இந்த மாதிரி காரியங்களை செய்யாதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே பணத்தை வீணாக அங்கே கொண்டு போய் செலவழிக்கக்கூடாது கர்த்தாவே. அப்பா இந்த மாந்திரிய காரியங்கள் எதுவுமே ஆண்டவரே செயல்பட முடியாமல் அது நிர்மூலமாய் போவதாக ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இந்த மாதிரியா பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழிப்பதற்காக நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. இந்த பூமியில் பிறந்தீங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் வெளிப்பட்டீங்க ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. அப்பா வரப்போகிற தேர்தலுக்கு முன்பதாக பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போவதாக, அவனுடைய செயல்கள் செயல்பட முடியாமல் போவதாக ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய வெளிச்சம் எல்லா இடத்திலும் உதிப்பதாக ஆண்டவரே. இருளே கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரே. குறுக்கு வழியில் ஜெயிக்க வைக்கிற அந்த அவனுடைய செயல்கள் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே வருகிற தேர்தலில் எல்லாம் ஆண்டவரே அப்பா சரியாக செயல்படணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அப்பா ஓட்டு போடக்கூடியவங்க எல்லாரும் வந்து ஆண்டவரே அந்த நாளில் ஓட்டு போட உதவி செய்யுங்க. சரியான ஆளுக்கு ஓட்டு போடணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்த நாளில் ஆண்டவரே ஓட்டு போட்ட பிறகு மிஷினுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிஷின் பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே. மிஷினில் எந்தவித தெல்லு முள் எதுவும் செஞ்சிடக்கூடாது கர்த்தாவே. அப்பா ரிமோட்டு மூலமாக எந்த ஒரு காரியம் வெளியே இருந்தே செஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா சீலிடப்பட்டு வைக்கப்பட்ட அந்த இயந்திர பெட்டிகள் எல்லாம் அப்படியே இருக்கணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரப்போகிற எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக, பிசாசு எந்த வகையிலும் செயல்பட முடியாமல் போக போகிறதுக்காக, இந்த எலெக்ஷன் பெட்டியில் யாரும் எந்த வகையிலும் செயல்பட முடியாமல் போக போகிறதுக்காக, எல்லாம் நேர்மையாக செயல்பட தேவன் வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் ஆதையா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக தேவன் அவருக்கு சித்தமானவங்களை முதலமைச்சராக, எம்எல்ஏகளாக, அமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரி மறவாதே. ஆமென்.